Realme ரீசெண்டாக 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதில் Realme 7 நேற்று தான் அன்பாக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி Realme 7 Pro அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஓகே, இப்போ முதல்ல பாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் திருப்பியும் சல்மான் கான் ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் லான்ச் ஆகிற ஃபோனில் வேறு ஏதாவது நம்ம விஜய், அஜித் ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். மேபி ரியல்மி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கு. பின்னாடி எப்போவுமே மாதிரி ஸ்பெக் ஹைலைட்ஸ் இருக்குது. பிராண்டிங் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. Realme 7 பாக்ஸ்லேருந்து இங்கே பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஓப்பன் பண்ண ஒன்றையும் எதுவும் பெரிய வித்தியாசமாக தெரியல. ஏன்னா திருப்பியும் அதே இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ், அதே சிலிகான் கேஸ். இப்போ Realme 7 Pro ஃபோனுக்கு வருவோம். இதை ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி திருப்பியும் Realme 7 நம்ம பார்த்தா அதே மாதிரி ஒரு 2-tone ஃபினிஷ். இங்கே ஃபோன் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் Realme 7 அதே ஃபீல் தான் இருக்குது கையில். பட் ஃபோனுக்கு கொஞ்ச நேரத்தில் வருவோம். இப்போதைக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், அப்புறம் Realme எல்லோ கலர் ஆக்சன்ஸோட Realmeயோட USB Type-C கேபிள். ஓகே, பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அந்த Realme 7 Pro ஃபோனுக்கு வருவோம். பின்னாடி இந்த டியூவல் டோன் லுக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அட்லீஸ்ட் ரியல்மியும் இப்போ எல்லாத்தையும் போயிட்டு பிளாஸ்டிக் தான் கெத்தான மெட்டீரியல். 90,000 ரூபா ஃபோன்லனாலும் பிளாஸ்டிக் தான் நீங்கள் வாங்கணும். 1,05,000 ரூபாய்க்கு போனால் தான் நீங்கள் கிளாஸ் எதிர்பார்க்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் செம ஸ்ட்ராங், ஸ்க்ராட்ச் ஆகாது, அது ட்ராப் பண்ண இந்த மாதிரிலாம் எந்த கதையும் ஓட்டுறதுக்கு எந்த யூடியூபர்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. எனிவே, இப்போ நான் ரொம்ப டாபிக் விட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம திருப்பி Realme 7 Proக்கு வருவோம். இதில் பின்னாடி அந்த லைட்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் இதெல்லாம் அவ்வளோவா பிக்கப் ஆகலை. ஆனால் இப்போ நம்ம மோட்டோவுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னால் அது ரியல்மிக்கும் தப்பு தான். மோட்டோ அவங்களோட பழைய ப்ரோலேருந்து இந்த ஃபோனுக்கு வரையில் கிளாஸை தூக்கிட்டு பிளாஸ்டிக் போட்டாங்க. இப்போ Realme என்ன பண்ணிடுறாங்க, அதே தான். திருப்பியும் பிளாஸ்டிக்கை கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பிளாஸ்டிக் போட்டுருக்குறாங்க. எப்படி ஒரு ஜென்ரேஷன் போகையில் இருக்கிற ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணிகிட்டே வராங்கன்னு தெரில. மேபி அடுத்த ஜென்ரேஷனில் திருப்பி கிளாஸ் போட்டு இது ஒரு புது ஃபீச்சர் அப்படின்னு மார்க்கெட் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எனிவே, இப்போ இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வெயிட் 200 கிராமுக்கு கம்மியாக வந்துருச்சு. ஸோ முன்னாடி உள்ள Realme 6 Proவோட இது கையில் யூஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் கை கடக்கமாக இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸ்க்கு பதிலாக வெறும் 6.4 இன்ச்சஸ் தான். இந்த முறை IPS LCDக்கு பதிலாக AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED LCDயான்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே AMOLED தான் பெட்டர்னு சொல்ல போகிறேன். ஏன்னா AMOLEDல தான் இன்னும் கலர்ஸ் பஞ்சியாக இருக்கும், அந்த பிளாக்ஸ் நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இங்கே ஒரு மேஜர் அப்கிரேட் தான். ரெசல்யூஷனும் எதுவும் மாற்றலை, அதே Full HD+ தான். ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில் தான் அப்படியே கவுத்திட்டாங்க. 90 Hz Realme 6 Proவில், Realme 7ல், Realme 6ல் கூட இருந்த மாதிரி அந்த 90 Hzக்கு பதிலாக இங்கே வெறும் 60 Hz பேனல் தான். சரி, ஓகே, இப்போவும் நம்ம சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இன்னும் 60 Hz டிஸ்பிளே பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட டாடா நானோ லான்ச் ஆகையில் என்ன ரேட்டுக்கு லான்ச் ஆச்சோ அந்த ரேட்டுக்கு ஃபோனை லான்ச் பண்ணிட்டு இன்னமும் 60 Hz பேனல் கொடுக்குற பிராண்ட்ஸே இருக்கையில் இவங்க லான்ச் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. யார் பண்ணாலும் தப்பு தான். இவங்க 90 Hzலேருந்து 60 Hzக்கு போனது கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக தான் தெரியுது. அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பட் அதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க நல்ல விஷயம்னு நினச்சலாம் பண்ணல, பட் ரெஃப்ரெஷ் ரேட் கட் ஆனதுனால பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் சிப்பை மாற்றினா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தானே போகுது. பெட்டரான சிப் போட்டால் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்க போகுது. அங்கே தானே வச்சாங்க ட்விஸ்ட்டு. இந்த ஃபோனில் சிப்பை இம்ப்ரூவ் பண்ணலையே. இப்போ Realme 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் Helio G90T சிப், Realme 7ல் G95. ஸோ அங்கே ஒரு அப்டேட் இருந்துச்சு. 6 Proவில் Snapdragon 720G, 7 Proவில் 730 இல்லை, அதே 720G தான். அதுக்காக 720G மொக்க சிப்புன்னு நான் சொல்லலை, நல்ல சிப் தான். நம்ம முன்னாடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது 6 GB இல்லை 8 GB டியூவல் சேனல் LPDDR4X ரேம் கொடுக்குறாங்க. 128 இல்லை 256 GB வரைக்கும் ஃபாஸ்ட்டான UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இங்கே சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Realme UI Android 10 மேலே பில்ட் பண்ணது. ஸோ அதுலேயும் எந்த மேஜர் கான்ஸ்னு நெகட்டிவ்ஸ்னு எதுவும் கிடையாது. ஸ்டேபிளாக இருக்குது, பக்ஸ் எதுவும் இல்லை, ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, ஆட்ஸ் கொஞ்சம் இருக்குது.
ஷாமியும் பண்ணுறாங்க, இப்போ சாம்சங்லேயும் கொஞ்சம் ஆட்ஸ் வருது. ஸோ ஆட்ஸ் இருக்குது, பட் அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு 1 கிளிக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு டீசெண்டான ஒரு விஷயம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இதை பற்றி பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது. இது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, யூஸ் பண்ணால் லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் ஒரு 6 ப்ரோலேருந்து 7 ப்ரோ போகையில், அந்த நம்பர் 6லேருந்து 7க்கு போகையில் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல. இன்னமும் அதே 720Gயே கொடுக்கையில் கொஞ்சம் அப்படியே இது அப்கிரேட்னு சொல்லி வாயில் வட சுடுற மாதிரி தான் தெரியுது. அட்லீஸ்ட் உள்ள சிப்பை வச்சு பார்க்கல. பேட்ரின்னு வரையில் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே வெயிட் கம்மியானாலும் 4300லேருந்து இப்போ 4500 mAh பேட்டரியை மாற்றிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டியில் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு இங்கே 65 வாட் சார்ஜிங்க்கு சப்போர்ட் இருக்குது. 65 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 0 to 100 வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். அது இந்த ஃபோனில் ஒரு தாறுமாறான ஆப்ஷன் தான். இப்போ ரியல்மி பேட்டரியை அதிகமாக்குனதுக்காக இங்கே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. 6 ப்ரோவோட இந்த ஃபோன் இன்னும் ஸ்லிம்மாக தான் இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம கட்டவரல் எங்கே வருதோ அந்த இடத்துல பவர் பட்டன், ஆப்போசிட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ், டாப்பில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் சி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் ஸ்பீக்கர், இது எல்லாமே பாட்டமில். இந்த பட்டன்ஸ் எல்லாமே கிளிக்கியாக இருந்துச்சு, டாக்டைலாக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த வால்யூம் பட்டன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ SD யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோலேருந்து இல்லை, ஆக்சுவலாக ரியல்மி 7லேருந்து கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை டிஸ்பிளே அடியில் கொடுத்துருக்காங்க AMOLED பேனல் யூஸ் பண்ணுறதுனால. இது நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் செல்ஃபி கேமரா இருக்குது. இது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த கேமரா வச்சு எடுத்தது தான். எனக்கு ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. டீட்டெயிலும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த செல்ஃபிஸ் பிடிச்சிருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேமராஸ்னு பேசையில் பின்னாடி உள்ள குவாட் கேமரா செட்டை பற்றி பார்ப்போம். பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல்ஸ். ஆனால் இப்போ சோனியோட IMX682 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது f1.8 லென்ஸோடு வருது. ஸோ ரியல்மி 7ல் பார்த்த மாதிரியே இமேஜஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. லோ லைட்டில் குவாலிட்டி கொஞ்சம் டிப் ஆகுது. ஆனாலும் டெடிகேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்கிறதுனால 6 ப்ரோவோட இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஹார்ட்வேர் புதுசு ப்ளஸ் ப்ராசஸிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற 3 சென்சருக்கு வரையில் தான் ரியல்மியும் இங்கே ஒரு மோட்டோ லெவலுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 6 ப்ரோவில் நம்மளுக்கு ஜூம் கேமரா கொடுத்தாங்க. அதை இப்போ தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு தாறுமாறு செமையான எந்த ஃபோன்லையுமே நீங்கள் பார்க்காத டெப்த் சென்சர். கன்சியூமர்ஸாக நம்மளை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெப்த் சென்சருக்கு பதிலாக எனக்கு டெலஃபோட்டோ தான் வேணும்னு யாரை கேட்டாலும் சொல்ல போகிறான். அப்போ ஏன் இந்த டெப்த் சென்சரை கொடுக்குறீங்க டெலஃபோட்டோவை தூக்கிட்டு? எனிவே, மற்றபடி மற்ற 2 சென்சரும் பார்த்தீங்கன்னா அதே 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், அதே 2 மெகாபிக்சல் மேக்ரோஸ். அங்கே பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ரியல்மி 7 ப்ரோ ஓவரால் ஒரு ஃபோனாக பார்த்தீங்கன்னா இதை நல்ல ஃபோன்னும் சொல்ல முடியாது, மொக்க ஃபோன்னும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நாயகன் படம் எண்டிங் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே இந்த ஃபோனில் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் இன்னும் எர்கனாமிக்காக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ரைமரி சென்சர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ரெஃப்ரெஷ் ரேட் அடி வாங்கிருச்சு. டெலஃபோட்டோ கேமராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ப்ராசஸிங் பவர் மாறவே இல்லை. 6 ப்ரோலேருந்து 7 ப்ரோக்கு போயிருக்கோம். ஆனால் அந்த ப்ரோசஸிங் பவர் ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ ரியல்மி 7 ப்ரோவை கண்டிப்பாக தாறுமாறு ஃபோன்னு சொல்ல முடியாது. இது ஒன்று மொக்க ஃபோன், இல்லைனா கொஞ்சம் ஆவரேஜான ஃபோன்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுத்தில் என்ன சொல்ல போகிறோங்கிறது ரியல்மி என்ன ரேட்டுக்கு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வராங்கங்கிறத வச்சு தான். ஸோ அவங்க என்ன ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதை இப்போ நான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு சத்தியமாக ப்ரைஸிங் தெரியாது. வீடியோ லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரைஸை சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் எப்போவுமே நான் சொல்கிறது தான் சொல்ல போகிறேன். எனக்கு ரேட்டு தெரியாது. தெரிஞ்சவொன்னே உங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மூலமாக இல்லைனா பின் காமெண்ட் மூலமாக சொல்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோவை பார்க்கல உங்களுக்கு ப்ரைஸிங் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மொக்க ஃபோனா இல்லை ஆவரேஜான ஃபோனா? இல்லை மேபி உங்களுக்கு ரியல்மி ரொம்ப பிடிக்கும், இது தாறுமாறு ஃபோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேபி மற்ற பிராண்ட்ஸும் கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை மேபி ரியல்மி இந்த ஃபோனை 90,000 ரூபாய்க்கு விற்றா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே இந்த ஃபோனை நான் இன்னும் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். வேறு ஏதாவது வீடியோஸ் இந்த ஃபோனை பற்றியோ இல்லை ரியல்மி 7 பற்றியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் எந்த வீடியோ கேட்குறீங்களோ கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது ஒரு வீடியோ எண்டிங்லையும் நான் சும்மா சொல்கிற விஷயம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு கீழே போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக ஒரு தட்டுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் அதை லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியே எண்ணிட்டே போகலாம். பட் நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.